UFC 320 மெயின் event லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ஆங்கலேவ் அலெக்ஸ் பெரேரா ஃபைட் பண்ண போகிறாங்க. இது ஒரு ரீமேட்ச் தான். ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் ஆங்கலேவ் ஜட்ஜஸ் டிசிஷனில் வின் பண்ணிட்டாரு. அலெக்ஸ்க்கு அந்த ஃபைட்டில் ஆங்கலேவோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுது. ஆங்கலேவ் கெஸ்ஸிங்லேயே வச்சிருந்தாரு டேக் டவுன் வரப்போதா ஸ்ட்ரைக் பண்ண போறாரான்னு. அலெக்ஸ்க்கு அக்ரெசிவாக ஃபைட் பண்ணுற ஸ்ட்ரைக்கர்ஸ்னா தான் கம்ஃபர்டபுள். லெஃப்ட் ஹூக் மாதிரி கவுண்டர் ஷாட்ஸ் போட்டுருவாரு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் ஹை கிக் கால் கிக்ல யூஸ் பண்ணுவார். ஆங்கலேவ் நல்ல ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டார். அலெக்ஸை செட்டில் ஆகவே விடலை. பேக் ஃபுட்லேயே அலெக்ஸ் போயிட்டு இருந்தார். அலெக்ஸோட ஸ்ட்ரென்த்தே ஃபினிஷ் போகிறது தான். இந்த டைம் ஆங்கலேவை ப்ரெஷர் போட விடக்கூடாது. ஸ்டார்டிங் இருந்தே கால் கிக் நிறைய யூஸ் பண்ணணும். அலெக்ஸ் பேக் ஃபுட்டில் போகிறத நிறுத்தணும். ஏன்னா ஆங்கலேவ் அலெக்ஸை கேஜ் வர கொண்டு போயிட்டா கிளின்ச் பண்ணிடுறாரு. முடிஞ்ச வர சென்டர் ஆஃப் த ஆக்டகன்ல இருந்தே ஸ்ட்ரைக் பண்ண பார்க்கணும் அலெக்ஸ் டேக் டவுன்ஸ் எல்லாம் நல்லா டிஃபெண்ட் பண்ணார். அது ஒன்று தான் போன ஃபைட்டில் அவருக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆங்கலேவுக்கு போன டைம் யூஸ் பண்ண கேம் பிளானே சூப்பராக ஒர்க் ஆச்சு. அவர் சேம் கேம் பிளானை இந்த ஃபைட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைக்கிங்கோட டேக் டவுன்ஸ் மிக்ஸ் பண்ண பார்த்தாலே போதும். அது அலெக்ஸ் கிட்ட எஃபெக்டிவாக தான் இருக்குது. ஆங்கலேவ் டிஃபென்சிவாகவும் நல்லா ஃபைட் பண்ணார். கவுண்டர் ஷாட்ஸ் வச்சிருக்காரு. ஆனால் ஃபைட் கிரவுண்டுக்கு கொண்டு போயிட்டா ஆங்கலேவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரைக்கிங் எக்ஸ்சேஞ்சஸ் அப்போ அலெக்ஸோட நாக் அவுட் பவர் த்ரெட் எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். ஆனால் கிரவுண்டுக்கு போயிட்டா ஆங்கலேவுக்கு டேஞ்சரும் இருக்காது. ரவுண்ட்ஸும் செக்யூர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்போ அலெக்ஸ் தான் சாம்பியனாக இருந்தார். ஆனால் அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கலேவ் மேலே தான் ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா UFC ஆங்கலேவுக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்கவே யோசிக்கிறாங்க. அதனால் அந்த சான்ஸை விட்டுருந்தே நீ வாய்ப்பே இருந்திருக்காதுன்னு ஆங்கலேவ் மேலே ப்ரெஷர் இருந்தது. இந்த ரீமேட்சில் ஆனால் அலெக்ஸ் மேலே தான் ப்ரெஷர் இருக்க போகுது. ஏன்னா அலெக்ஸ் அந்த ஃபைட்டில் தோத்தப்புறம் அவரோட ஹைப் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு. சாமான்னு அலெக்ஸ் பற்றி எப்பயுமே ஃபேன்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபைட் தோத்தப்புறம் அவர் ஹைப் அப்படியே போயிருச்சு. ஆங்கலேவ் சாம்பியன் ஆகியோ அவருக்கு ஹைப்பே கிடைக்கல. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அலெக்ஸ் ஹைப்பில் இருந்த டைம் தான் ஆங்கலேவ் டிஃபீட் பண்ணார். அப்பயும் ஆங்கலேவுக்கு ஒரு ஹைப் கிடைக்கல. ஆங்கலேவ் ஒரு சூப்பரான ஃபைட்டர் தான். ஆனால் ஹைப் இருந்தால் மட்டுமே தான் ஃபேன்ஸோட அட்டென்ஷனை கொண்டு வர முடியும். இந்த டிவிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆங்கலேவுக்கு அலெக்ஸ் பெரேரா தான் ஒரு ஸ்டார் பவர் உள்ள ஒரு ஆப்போனண்ட். அந்த ஃபைட்டையே ஆங்கலேவனால் ஹைப் பண்ண முடியலன்னா அவரோட ஃபியூச்சர் ஃபைட்லாம் அவர் மற்ற கண்டெண்டர்ஸ் ஃபைட் பண்ணும்போது அவர் அந்த ஃபைட்ஸை சுத்தமாக ஹைப்பே பண்ண முடியாது. இந்த ரீமேட்சுக்கே பெருசாக ஹைப் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்போது ஃபேன்ஸ் இந்த மேட்சப்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ரீமேட்சில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அலெக்ஸ் பெரேரா ஆங்கலேவோட ரீமேட்சில் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக்ஷா தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.